ஹலோ எவ்ரிஒன். இப்போ நீங்கள் பாசிட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தம் 42.5 ஏக்கரில் உள்ள ஒரு அருமையான தென்னந்தோப்பு ப்ளஸ் மாந்தோப்பை தான் பாதிச்சிருக்கீங்க. இது தாரோடு மோப்பு கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2000 அடி 4 பக்கமும் பாதை தான். தாரோடு மோப்பு 2 சைடு தாரோடு மோப்பு 2000 அடி கிட்ட வரும். அடுத்து சைடு பார்த்திங்கன்னா சாயில் ரோடு தான். நமக்கு இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் நமக்கு மடத்து குளம்ங்கிற ஒரு தாலுக்காவில் கோலுமம்ங்கிற ஒரு ஊரில் தான் இந்த தென்னந்தோப்பு அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு மொத்தம் இடம்னு பார்த்தீங்கன்னா 42.5 ஏக்கர். 42.5 ஏக்கரில் ஒரு 20 ஏக்கர் இவங்க கோகோனட்டு, அதாவது தென்னந்தோப்பு அமைச்சிருக்காங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது மண் பாதை, ஃபுல் அண்ட் ஃபுல் கேட் எல்லாமே ஃபுல்லாக ஃபென்சிங்கில் தான் இருக்குது நமக்கு தோட்டம். 20 ஏக்கரில் தென்னை அமைச்சிருக்காங்க. தென்னையோட வயதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18 வயது டு 16 வயது தான் இருக்கும். 20 ஏக்கரில் தென்னை போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 9.5 ஏக்கரில் மாமரம் போட்டிருக்காங்க. எல்லா பலதரப்பட்ட மாமரமே அமைச்சிருக்காங்க. அடுத்து ஒரு 13 ஏக்கரில் எம்டி லேண்டு தான். அடுத்து 2 கிணறு, 3 போரு, ஒரு சர்வீஸ் 2, இதை தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். மொத்தம் இந்த 20 ஏக்கரில் தென்னை அமைச்சிருக்காங்க. வயது 18 வயசு வரை இருக்கும். உயரம்னு பார்த்திங்கன்னா ஒரு 20 அடி உள்ள உயரம் தான் இருக்கும் தென்னையெல்லாம். தென்னையோட காய்ப்பு திறன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு காய்ப்பு திறன் தான். ஒவ்வொரு மரத்துக்கும் 2 குலம் காய்கள் வெட்டிகிட்டு இருக்காங்க. அதாவது 1.5 மாதம் 2 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு. இவங்க என்னதுன்னா நல்ல ஒரு அருமையாக மண் வளங்களை பராமரித்து எடுத்து உழுது எடுத்து நல்ல உரங்கள்லாம் போட்டு அருமையாக மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 42 ஏக்கருக்கு தண்ணி வசதி எப்படின்னு பார்த்திங்கன்னா 2 கிணறு இருக்குது. இந்த ஏரியாவில் உங்களுக்கு தெரியும், பக்கத்துலேயே அமராவதி பாசனங்கள் எல்லாமே போயிட்டு இருக்குது. அமராவதி டேம் பாசனங்கள் எல்லாம் போயிட்டு இருக்குது. பக்கத்தில் நமக்கு போகிறதுனால தண்ணி 2 கிணத்துல தண்ணி 10 அடியிலேயே தண்ணி இருக்குது. கோடையிலேயே நல்லா வற்றாத ஒரு நீர் பூமியாக இது நமக்கு அமையுது. அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க ஊடு பயிராக வேறு எந்த ஒரு பயிரையும் பயிர் செய்யலை. 20 ஏக்கரில் தென்னை தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஏக்கரில் இவங்க மாமரம் போட்டிருக்காங்க. எல்லா வெரைட்டி மாமரமும் இவங்க அமைச்சிருக்காங்க. அதில் நல்ல ஒரு ஈல்டு எடுத்துகிட்டு இருக்குது வருஷத்துக்கு. மாமரத்துலேயும் நமக்கு ஈல்டு வருது, நல்ல ஈல்டு. தென்னையிலேயும் நல்ல ஈல்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 13 ஏக்கரில் எம்டி லேண்ட் இருக்குது. இதுகளில் வேறு ஏதாவது பயிர்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 கிணறு, 2 கிணறுல நல்ல ஒரு அருமையான தண்ணி வசதி. அடுத்து பார்த்திங்கன்னா 3 போரில் உங்களுக்கு 2 போர் சப்பு போட்டிருக்காங்க, ஒரு போர் கம்ப்ரஸர் போட்டிருக்காங்க. சர்வீஸு 2 சர்வீஸ் இருக்குது. இந்த 2 சர்வீஸில் பார்த்திங்கன்னா ஒன்று 7.5 HP சர்வீஸு, இன்னொன்று 5 HP உள்ள ஃப்ரீ சர்வீஸ் தான். நல்ல ஒரு அருமையான மெயின்டெனன்ஸில் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இந்த 42.5 ஏக்கர் தோட்டத்தை வாங்கினோம்னா எம்டி லேண்ட் இருக்குது. நல்ல ஒரு அருமையாக கோழிப்பண்ணை அமைக்கிறதுக்கு செட்டு போட்டு கொடுத்தோம்னா நல்லா அதில் ஒரு ஈல்டு பார்த்துக்கிடலாம். மாட்டுப்பண்ணையும் வேணால் நம்ம சைடில் யூஸ் பண்ணிக்கிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தத்துலேயே பார்ட்டி கேட்கக்கூடிய ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 கோடி கேட்குறாங்க. மொத்தத்தில் 16 கோடி கேட்குறாங்க. வருமானம் தரக்கூடிய நல்ல ஒரு ஃபார்ம் தான். தேவைப்படுவங்க காண்டாக்ட் பண்ணுங்க. ரூடெக் நெட்வொர்க்கை பேசி அமைச்சு கொடுக்கப்படும். சைனுன்னு பார்த்திங்கன்னா 2 ஓனரு 2 பேர் சைன் பண்ணுவாங்க. எந்த ஒரு வில்லங்கமும் கிடையாது. டைட்டில் எல்லாமே கிளியராக இருக்குது. தேவைப்படுவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ரூடெக் நெட்வொர்க்கை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.